ஷேய் விஷ்ணு, சென்னை மெட்ராஸ் கணக்கு எடுக்கார். எனக்கு குறி கைலாசத்துலேருந்து நான் சென்னை மெட்ராஸில் நான் கணக்கு எடுப்பேன் அப்படின்ட்டார். ஒன்று கூட நான் விட மாட்டேன். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காத நிலைமையில் கீழே வாதட்டங்கள் நடக்கிறது பெரிய குற்றம். குற்றத்தில் குற்றம், குற்றத்துக்கு மேலே குற்றம். அதான் வழக்கறிஞர் சொல்லுதான்ல, கண் கட்டி தான் நாங்கள் விளையாடுதோம்ல, அவனே சொல்லிட்டு போகிறான். யார்? வழக்கறிஞர்கள் பூரா கண்கட்டி விளையாடுதோம், இது கண்கட்டி விளையாட்டு, இது ஒரு விளையாட்டு. அப்போ கோர்ட்டார் அவமதிப்பு, கோர்ட்டு அவமதிப்பு, நீதிமன்ற கோர்ட்டு அவமதிப்பு. நீதிமன்ற கோர்ட்டுனா என்னன்னு தெரியாத அளவுக்கு நடத்த போய் தான் கடவுளை கண்ணு தெரியலையான்னு ஏழை எளிய மக்கள் கேள்வி கேட்கு. விவசாயம் பண்ணி சாப்பிட்ற இடத்த பூமியை பிடுங்கிட்டான், பூமியை கவர்மெண்ட்டுன்னு வச்சு நசுக்குதான், பூமியை பூரா கெட்டட பில்டிங்காக போடுதான், விவசாயத்தை அழிக்கான். கடவுளே கண்ணு தெரியலையா? அந்த கேள்வி மக்கள், ஏழை எளிய மக்கள், உலக நாடே கேட்கு, தாய் இந்தியா நாடு முழுவதும் கேட்கு. தமிழ்நாட்டில் 10% கேட்கு, 90% இந்த பேப்பரை வச்சு பூமியை அழிக்கி. எங்கே? தமிழ்நாடு அழிக்கையில் முதல் கணக்கு அவர் என்ன எழுதாரோ, ஆனால் விவசாயத்துக்கு எழுதிட்டார்னா விவசாயத்தை பூரா முப்படை இராணுவம் பூரா எல்லாம் செக் பண்ணுவான். செக் பண்ணையில் அந்த ஆதார கார்டு, ரேஷன் கார்டில் அவன் என்ன பில்டிங் போட்டிருக்கான், என்ன விலையும் பூமியில் போட்டிருக்கான், குடும்பத்தோடு சேர்த்து உள்ளே கொண்டு போயிடுவான். கொண்டு போய் நீதிமன்றத்தில் நுப்பாட்டிடுவான். அவன் கணக்கு கொடுப்பான். இந்த இடத்தில் விவசாய இடம், இந்த இடம் ஏரி குளங்கள், இந்த மாவட்டத்தில் இந்த ஏரி குளத்தை ஒரு குளத்தை முக்கி அடிச்சிருக்கான், முக்கி பில்டிங்காக போட்டிருக்கான். ஏரி குளங்களில் உள்ள பிளாட் அடித்து உள்ள ரோடு பாலம் போட்டிருக்கான். இந்த அரசியல்வாதி, இந்த எம்எல்ஏ, இந்த எம்பி, மந்திரி, முதலமைச்சர் இத்தனை பேர் கையெழுத்து போட்டிருக்கான். இத்தனை பேர்த்த இவரானாளர் ஐயா ஜட்ஜி, நீதிபதி ஜட்ஜி ஐயா உட்காந்துருப்பார், கடவுளே உட்காந்துருப்பார், சிவனும் பார்வதி உட்காந்துருப்பாங்க. இழுத்து கொண்டு வந்து பெட்டதில் 4 இழுத்து கொண்டு வந்து அந்த நீதிமன்ற கோர்ட்டில் கொண்டு வந்து சேர்ப்பான். செக்கையில் 5க்கு 5, 3க்கு 3 அவன் ஆதார கார்டை பூரா செக் பண்ணையில் இந்த காகித பேப்பர் பலாயிரம் கோடி டெல்லியில் வாய்ச்சான்ல, அந்த பலாயிரம் கோடி இவங்க கையில் அடக்கு. வெளிநாட்டு காகித பேப்பர் உள்ளே அடக்கு. அப்போ எல்லா கணக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக எழுதிடுவார். சென்னை மெட்ராஸில் எழுதையில் எல்லா அரசியல்வாதியும் உள்ளே போயிடுவான். இப்போ ஒரு நம்பர் ஒரு பாயிண்டில் தப்பிச்சு போகிறான், ஒத்த பாயிண்டில் தப்பிச்சு போகிறான். அந்த ஒத்த பாயிண்டில் நச்சு எடுத்து போடுவார். முக்கால் சதி.